இது ஃப்ரண்ட்டு த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ஃப்ரண்ட்டில் இந்த கட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டெப்பு ஒரு லைனிங் கொடுப்போம். அதுவும் தைக்கும் போது பாருங்கள். இது கையை முடிஞ்சிச்சுங்களா. இது பேக்கு லைனிங். இது இந்த லைனிங்குள்ளே ஒரு பீஸ் லைனிங் கொடுத்து தைச்சோன்னா பின்னாடி ஸ்டிப்பாக இருக்கும். ஃபினிஷிங் பண்ண உங்களுக்கு காட்டுவேன், பார்த்துட்டே இருக்கும். இது பேக் பொசிஷன். இது பாருங்கள், இந்த சட்கா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் இதுக்குள்ளே வரணும். அதுக்கு இப்படி வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இதில் ஒரு இப்படியே பிடிச்சி ஒரு தையல் அடிச்சுட்டு உங்களுக்கு இங்கே சென்டர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டு தையல் மாதிரி அப்படி வச்சிடணும். அப்புறம் ஒன் சைடு கைடு மாற்றி இப்போ தைக்கணும். தைக்கும்போது இது மணி இருக்குங்களா, மணிக்காக நான் இப்போ ஒன் சைடு கைடு மாற்ற போகிறேன். கைடு மாற்றிட்டு அப்படியே தைச்சிடுவோம். தைச்சோன்னே பாருங்கள். அப்படியே ரவுண்டாக கட் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே அழகாக இது ரவுண்டை வந்து ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஒரு சக்கா போட்டுட்டா ஒட்டி போட்டுடணும். அப்போ தான் அழகாக ஷேப்பாக உட்காரும். ரெண்டு கையும் அழகாக வந்துருப்பாங்க. இந்த லைனிங் பீஸு ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ஸ்டெப்புக்காக கேன்வாஸ் வைக்க முடியாது இதில் ஒர்க் போட்டதுனால. அதனால் இந்த லைனிங் பீஸ் வச்சு இதை அட்டாச் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், பீஸ் அட்டாச் பண்ணிட்டோம்னா இதை அப்படியே திருப்பிடணும். இந்த சைடு வெளியே இது வச்சுட்டு இப்படி இது வெளியே வர மாதிரி போட்டுடணும். சக்கா போட்டுக்கலாம். சக்கா போட்டோன்னு பாருங்கள் அழகாக ஷேப்பு. இது லைட்டாக அப்படியே கொஞ்சம் கீறிட்டு அப்படியே ஷேப்பை குறைச்சோன்னா இப்போ திருப்பிட்டு ஒரு தையல் வச்சுக்கலாம். அழகாக வந்துருக்கு. தச்சு முடிச்சிட்டோங்களா. லைட்டாக தண்ணி போட்டு இப்படி வச்சுட்டு ஒரு அயன் பட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். ஸ்டிப்பாக இருந்துச்சுன்னா கழுத்து லூஸ் ஆகாது. நல்லா அழகாக ரவுண்டாக நல்லாயிருக்கும். தண்ணி போட்டு நல்லா அயன் பண்ணிடணும். அயன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் வெளியே காட்டு நல்லா சேப் அழகாக வந்துருக்குங்களா. பேக்கு, இது கை வச்சுன்னா ஃப்ரண்ட்டு. ஓகே, எல்லாம் தைக்கிற வேலைலாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு தைச்சோன்னா வீடியோ வரும். 3 டாட் பிடி போகிறோம். 3 டாட்டுக்கு இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அப்படியே போட்டோன்னு பாருங்கள், டாட் மட்டும் நேராக கிளாஸாக அப்படியே தைச்சிங்க. சேப்பட்டி அப்படியே வச்சு லைட்டாக மேலே உள்ளது லூஸ் விட்டு அப்படியே தைச்சிடணும். தைச்சி பாருங்கள், அவ்வளோதாங்க. ஷேப் அழகாக உட்காந்துருப்பாருங்க. ஒரு கை மாடல் வி ஷேப்பில் பால்ஸ் வச்சுருக்கோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். கை பால்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன் சைட் கேட்லாம் போட்டு மாற்றணும். அழகாக ஃபினிஷிங் அப்போ தான் வரும். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா இது கிடைக்கும். இந்த கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2 கையும் எப்படி பாருங்கள், அழகாக வி ஷேப்பில் பால் ஷேப் நல்லா இருக்குங்களா. இதே பேக்கும் இதே மாதிரி தான். இது பார்த்துக்கோங்க, பேக்கு இதே ஷேப் தான். இதே வீநெக் தான். வீநெக் வச்சுட்டு வி ஷேப்பில் ஃப்ரண்ட்டும் பைப்பிங் வச்சு அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே தச்சு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். எல்லாம் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோ காட்டிடலாம். சாரி ஓர வச்சுக்கலாம். ப்ளவுஸ் மட்டும் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்களா. பேக்கு அப்புறம் வந்துருக்குங்களா. வி ஷேப் அழகாக இருக்குங்களா. மாடலு பேட்ச் ஒர்க்கில் சூப்பராக இருப்பாங்க. பேட்ச் ஒர்க்
பால்ஸ்லாம் வச்சு வி ஷேப்பில் பைப்பிங்கு பயங்கரமாக இருக்குது ப்ளவுஸ். இது ஆரி ஒர்க்லேயே த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரீ உரம் வச்சிடலாம். ப்ளவுஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஷேப்பு கைக்கும் அதே மாதிரி மாடல் தான். த்ரெட் இது வந்து ரொம்ப கஷ்டம் வேலை பண்ணுறது. ஆனால் த்ரெட்லேயே கையிலே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்களா பார்த்தீங்களா. கைக்கு நம்ம அழகாக நீட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், கஸ்டமரே நீங்களே ஒரு சூஸ் பண்ணி நல்லா மாடலாக தேங்கினாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சாரீ கிளாத்தில் எடுத்து இங்கே கைக்கு வச்சுருக்கேன். சாரீ எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள், நான் பண்ணதே இது. கஸ்டமர் நீங்களே பார்த்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னாங்க. பாருங்கள், ரவுண்டில் அழகாக வச்சுட்டு அவுட்லைன் பைப்பிங் கொடுத்தேன். ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருந்துச்சு. சாரீ கிளாத் எடுத்துகிட்டு நான் பைப்பிங் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டன்ஸ் இருப்பாரு ஒரு லுக்காக தெரியுதுங்களா பின்னாடி. இதுவும் கையும் அதே மாதிரி தான். கை வந்து எப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக இருக்கும். அப்படியே போக போக இந்த சைடு வந்து வி ஷேப்பில் போயிடும். நல்லாயிருக்கும் இந்த மாடல். நானே பண்ணது. உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குங்க. இன்னொரு ப்ளவுஸ் சாரீ தள்ளி வச்சுக்கலாம். ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி. இது ரவுண்ட் நெக் தான், சிம்பிள் தான். ரவுண்ட் நெக்கில் இந்த சைடில் மட்டும் அந்த பார்டர் வச்சு பால்ஸ் கேட்டாங்க. அப்படியே அவுட்லைனில் பைப்பிங் கேட்டாங்க. கைக்கும் அதே மாதிரி தான், சிம்பிள் தான். இது 4வது ப்ளவுஸு. இதுக்கும் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருந்துச்சு. சாரீலேருந்து இந்த கிளாத் எடுத்து ரவுண்ட் நெக்கில் வச்சுருக்கோம். கையில் மட்டும் ஒரு மாதிரி வி ஷேப்பாக வேணும். நாங்கள் ஸ்கேலப் மாதிரி கை நல்லா இதுவாக இருக்கணுங்க. இது ஒரு காட்டன் சாரீ. இது எப்பவுமே நம்ம ரெகுலராக பண்ணுறது. கஸ்டமருக்கு எந்த மாடல் வேணாம்னா இந்த ஒரு பைப்பிங் மட்டும் கன்ஃபார்மாக அவங்க கேட்பாங்க. இந்த சாரீ கலர்லேயே எடுத்து கான்ட்ராஸ்ட்டாக பைப்பிங் மட்டும் வச்சுப்பேன். இது எப்படின்னா எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு விட்டாவே ஒரு லுக்காக இருக்கும் மாடல். நீங்கள் பார்க்கும்போதே ஒரு லுக்கான மாடல் வந்துடும். நீங்கள் சிம்பிளாக ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு போட்டாவே நல்லா லுக்காக இருக்கும்.